2 பிக் பைக்ஸ் மட்டும் வருது. மீதி 2 வந்து அது அந்த செக்மெண்ட்டில் பிக் பைக். டீச்சர் ப்ரோ 400 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதாவது 2 விதமான சொதப்பல். ஒன்று, மைக் வந்து கனெக்ட் ஆகலை. இவ்வளோ நேரம் பேசினது ரெக்கார்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. அண்ட் வந்து நம்ம தப்பான ஒரு பிளாக்ல வந்துட்டு இங்கே 2 இருக்க போல. ஆனால் டி பிளாக் emotional damage. So hi guys, welcome to Racing V. அங்கே வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர் அவர் வந்து ஆக்சுவலி எனக்கு அவுட் போகணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தார். மார்னிங்கே இன்வைட் எனக்கு 5 o'clockனு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தது. கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே பார்த்தேன். மழை இருந்ததுனால காலையில் என்னால் போக முடியல. அண்ட் சென்னையில் கிளைமேட் வந்து மாற்றி மாற்றி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதான் இப்போ தான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு தெரியுதா எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணனே தெரியல. அவுட் வார்மிங்க்கு நான் என்னென்னமோ யோசித்தேன். அப்புறம் டைட்டனில் வந்து ஒரு வால் கிளாக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அண்ட் இப்போது போயிட்டுருக்கேன். அதுதான் நான் இந்த ஹவுஸ் வார்மிங் தான் 400 பிளானில் தான் இருந்தேன். அது அப்படியே சக்ஸஸாக டிலே ஆகி இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரைட் மாதிரி போகலாம். ஸோ அதான் நான் இந்த ஹவுஸ் வார்மிங் அட்டன் பண்ணிவிட்டு அதான் முடிஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக செரிமனி தான். நான் ஜஸ்ட் வந்து போயிட்டு புக் பண்ணிவிட்டு லிஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு கிளம்பி ஒரு ரைட் போக வேண்டியதான். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். அண்ட் அஜார் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போது அவர் வண்டியில் வந்து 360 மாட்டியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சொன்ன சொல்லிட்டாரு. ஸோ அந்த பிஎம் டேப்லாம் ஒட்டி ஃபுல்லாக அவருக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் தான் இப்போ 360 யூஸ் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. அஜார் ப்ரோ தெரியுதா, ஃப்ரெண்ட்ஸில் கேமரா மாட்டியிருக்காரு. 360 ஃப்ரெண்ட்ஸில் மாட்டிருக்காரு டேங்க்கில். அண்ட் டெய்லியும் அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பைக்ஸ் இல்லை, 2 பிக் பைக்ஸ் மட்டும் வருது. மீதி 2 வந்து அது அந்த செக்மெண்ட்டில் பிக் பைக். டீச்சர் ப்ரோ 400 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. விக்கி ப்ரோ வந்து அதே 300. ஸோ எப்போ வந்தீங்க? சரியா கால் அடிக்கல இல்லையே. போகலாமா? ஸோ அதான் கைஸ் இப்போ போயிட்டு நான் இதை கொடுத்தே ஆகணும். இப்போ இவங்க வேறு ஹைவேயில் ரைடு போகணுன்னு இருக்காங்க. இப்போ நான் இதை கொடுத்தா தான் ஓட்ட முடியும் வண்டியை. கொடுத்துட்டு அப்படியே இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது இருங்க அவங்ககிட்ட கேட்போம். ப்ரோ வீட்டில் வர பார்ட்டி வர இப்போ நான் இதை போய் கொடுக்கணும். என்ன பண்ண? நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீ கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி இருங்க, நான் அட்ரஸ் போட்டு பார்க்குறேன். இருந்தால் டெக்கத்ரான்கிட்ட வெயிட் பண்ணுறீங்களா ப்ரோ? டெக்கத்ரான் வந்து பக்கம்தான். ஆமாம், இதை பாருங்கள், இங்கே டெக்கத்ரானு இங்கே தான் வீடு. டெக்கத்ரான் போய்ட்டு அங்கே இருங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ அதாங்க இப்போ கிளம்பியாச்சு. நான் போய் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு வரோம். ஆனால் 1 மணிக்கு சமீன் இன்வைட்டில் என்ன அனுப்பிச்சிருந்தாருன்னா 5 o'clock வந்து ஹவுஸ் வார்மிங்கு மார்னிங்கு, அப்புறம் வந்து 1 o'clock வந்து லன்ச் அந்த மாதிரி போட்டிருந்தாரு. நான் ஆக்சுவலாக காலையில் 5 மணிக்கே ஓடிடலாம் போயிட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டு இங்கே ஒரு மார்னிங் ரைட் போகலான்னு இருந்தேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வண்டி எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா ஒரு மார்னிங்க்கு அப்புறம் ஒரு மாதிரி வெயில் வந்துருச்சு. சரி வெயில் வந்துருச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தால் வர வழியில் மறுபடியும் பார்த்திங்கன்னா நடுவில் மழை வெட்டுது. லைட்டாக வண்டியில் பார்த்திங்கன்னா தெரியும் மழை வந்தாலும் கொஞ்சம் அலசாயிருக்கு. மறுபடியும் மழை வந்து மழையில் லைட்டாக ஓடும். அதுக்கப்புறமா மறுபடியும் வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்டுக்கு என்ன தான் இருக்குன்னு தெரியல, மாறி மாறி போயிட்டுருக்கு.
அதாவது 2 விதமான சொதப்பல். சீரியஸாக சொல்கிறேன், ஓரளவுக்கு சொதப்பலாம். 2 விதமான சொதப்பல். ஒன்று, மைக் வந்து கனெக்ட் ஆகலை. இவ்வளோ நேரம் பேசினது ரெக்கார்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. அண்ட் வந்து நம்ம தப்பான ஒரு பிளாக்கில் வந்துட்டு இங்கே 2 இருக்க போல். நம்ம பண்ண எதனா சொதப்பலாகிட்டே இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு இதில் எடுத்துட்டோம் போல். அதுதான் வந்து இங்கே தப்பு. நான் பார்த்ததுமே பிளாக் இருந்ததுனால சரி இதான் நினச்சிட்டேன். செகண்ட் கேட் வழியாக உள்ள போனோம் போல். சரி ஓகே, இருங்க போய் கேட்போம். அவ்வளோதான். கோர்ட்யார்டு. ஓகே, இது இல்லை, இது லிவிங் ஸ்பேஸ். கோர்ட்யார்டு வந்து அடுத்தது போல். இங்கே கேட்போமா? எசன்ஸ் இல்லை. ஆஹா, என்னடா இது எல்லாமே குழப்புது எனக்கு லைட்டாக. இருங்க, இது என்ன பண்ணா அண்ணா? எஸ்என்பி கோர்ட்யார்டு எங்கண்ணா வரும்? இப்படியே திருப்பிட்டேனே. அந்த செக்யூரிட்டி அவர் கேட்டேன், அவர் டீ கேட்டதான் அதுன்னு காமிச்சிட்டாரு. உள்ளே போயிட்டேன். ஆமாம், அப்படியா? கோர்ட்யார்டா தான். நான் இங்கே நான் உங்களை கவனிக்கல, நான் அப்படியே போயிட்டேன் நான். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி. ஆமாம், புது வீடு வந்திருக்காங்க அதான். அதான். சரி. அப்பா கரெக்டாக சொல்கிறார். இவரை கேட்டிருக்கலாம், நான் அவரை கவனிக்கல சரியா. நான் வெறும் அந்த பிளாக்ஸை பார்த்துட்டே விட்டுட்டேன். மேலே வரைக்கும் போயிட்டு என்னடா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடு நம்பர் மட்டும் இல்லை. அதுதான் சரியான ஃபன்னே ஆக்சுவலாக. இது உள்ளே தான் போகல, ரைட்டில். எங்கே 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 இதுதான். எங்கே இருக்கா தெரியலையே. ஆனால் டீ பிளாக் emotional damage. இல்லை, வீடு வந்திருக்காங்க, புது வீடு. T 206. T செகண்ட் ஃப்ளோர் 206 T பிளாக். அப்படியா? இப்போ இன்னைக்கு தான் நான் இன்னைக்கு தான் வீடு கிரக பிரவேசம் பண்ணாங்க. ஓகே, நல்ல வேலை. இங்கேயாச்சும் கேட்டேனே, இங்கே கேட்கலன்னா அவனை உள்ளே போய் ஐயோ இங்கே நான் லேட் பண்ணுற வேறு. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கான், அவன் வெறுப்பாக நின்றுருப்பாங்க. இதில் ரெக்கார்டு வேறு இவ்வளோ நேரம் பண்ணதில் ஆகவே இல்லை. இங்கே தானா அவர் இருக்காரு? அவர் கரெக்டாக சொன்னார், ஆனால் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல, நம்ம கரெக்டாக கேட்கல. கரெக்டாக சொல்லி ஒயிட் கலர் கார். இங்கே தான்ப்பா இது வரைக்கும் வண்டி. அந்த பிரதரோட வண்டி தான் இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. இருங்க, இப்படிதான் போகணுமா? அண்ணா 206 இப்படி. ஓகே, வந்தாச்சு. உள்ளே போயிட்டு பேசிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு பேசுகிறேன். ஸோ கைஸ் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாச்சு. நல்ல வேலை வால் கிளாக் வாங்கியிருந்தேன். ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வாங்கினேன். ஏன்னா அவர் எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே ஐடியாவே இல்லை என்ன ஹவுஸ் வார்மிங் கொடுப்பாங்க. ஹோப் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். ஒரு ஒயிட் வால் கிளாக் டைட்டனில். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிற்க முடியல, இவன் ரொம்ப லேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ தான் கட்டியிருக்காங்க. இவங்க 3 years பிஃபோரே வாங்கிட்டேன்னு சொன்னார், நல்ல ப்ரைஸிங்கில்.
இப்போது 75 கிட்ட வருது போல். அண்ட் அவர் பேரே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா. அதுவும் அப்போ கூட நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கல, என்ன பிரதர் நேம்னு கூட கேட்கல, எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அவரோட பிரதராக இல்லை யாரோ கசின் நினைக்கிறேன். அவர் தான் சொன்னார் அபு வீட்டுக்கா அப்படின்னு. அபு அதுதான் தெரியும், அவர் ஃபுல் நேம் தெரியல, அபு. ஸோ அவருக்கு தான் வந்து அவரோட ஹவுஸ் வார்மிங்க்கு தான் போயிட்டு வரோம். அண்ட் கீழே ஒரு 457 பார்த்தீங்களே, அந்த பிரதரோட தான். ஸோ முடிஞ்சிருச்சு இந்த வேலை. அடுத்தது இவங்க வந்து கிளம்பி அவுட்ரிங் போயிட்டாங்களாம். இப்போ போய் அவுட்ரிங்கில் அவங்களுக்கு பிடிக்கணும். என்னென்னா நான் ரெக்கார்ட் போடுறது எதுவுமே வந்து இதில் கேப்சரே ஆகலை. சரியான சொதப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஆயிருக்காது, ஏன்னா சவுண்ட் ஃபுல்லாக வின் வாய்ஸ் தான் வந்திருக்கும். ஏன்னா மைக் வந்து டிஜேயில் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ டிஜேலையும் கனெக்ட் பண்ணுறீங்க, அதோட இது வந்து டெலீட் பண்ணாமல் அது கூடவே வந்து இன்ஸ்டா 360லையும் கனெக்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று ஆன் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு எதாவது ஆன் பண்ணுறீங்களா அதோட பேர் ஆயிரும் இந்த மைக் மினி. அதுதான் இதில் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸை யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் என்ன நல்ல விஷயம்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணும்போது அதில் எடுக்கும் வாய்ஸை, அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஆன் பண்ணும்போது இதில் எடுக்கும் வாய்ஸை. ஸோ அது கரெக்டாக தான் வேலை செய்யுது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போது 2 டிவைஸையும் வந்து நம்மளே ஒரே டைமில் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு எதில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு அதை ஆன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும் இதில் பேர் ஆகிருக்கா மைக்குன்றத. நான் அசார் ப்ரோதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் பேர் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் விட்டுட்டேன். பார்த்தா இது ஆக்சுவலாக பேரே ஆகலை. அதனால தான் வந்து நான் மைக்கை லாஸ்ட்டில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அது நான் வீடெல்லாம் தெரியாமல் தப்பான வீடெல்லாம் போய் தேடி தெரியாமல் போயிட்டு திருப்பி தேடிலாம் போனேன். கொஞ்சம் ஃபன் ஆயிடுச்சு. ஸோ அது ஹவுஸ் வார்மிங், அவர் வீடெல்லாம் போய் ஃபுல்லாக வீடெல்லாம் எடுக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால தான் வந்து நான் உள்ளெல்லாம் பெருசாக இதில் பில்டிங் வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அண்டு என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப க்ளோஸு, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவர் எனக்கு தெரியும், வீடியோலாம் பிரச்சனை இல்லைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக கேட்கவே வேணாம், ஜம்முன்னு ஜாலியாக போவேன். பிரதர் இப்போ தான் பேசியிருக்கோம், இப்போ தான் தெரியுதில்ல எனக்கு. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் பேசுனது கிடையாது, எப்போயாவது இன்ஸ்டாவில் மெசேஜ் அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து ஹெசிடேட் பண்ணேன் எடுக்க வேணான்னு. சரி வாங்க, மோட்டோ விலாக் வந்து என்ன சொல்கிறது, ஹவுஸ் வார்மிங் விலாகாக மாறிட போகுது. போயிட்டு அவங்கள கேட்ச் பண்ணணும். போயிட்டு எங்கே போயிருக்காங்க தெரியல, எல்லாம் பறக்கிறாங்க 400 300ன்னு. ஒருத்தர் அங்கே தனியாக பறந்துன்னு இருக்காரு 10 இருங்க வரேன் ப்ரோ, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தானே வரேன். அண்ட் என்னென்னா ஒரு 360 வேறு எடுக்கிறாரா, நம்ம தெரியல, அவர் பின்னாடி மாட்டை வச்சுட்டு நம்ம ஓட்டணும், இன்னும் ஜாலியாக இருக்கும். நம்ம நல்லா ஆங்கிளில் வர ரீல்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். டெக்கத்லான் வந்தாச்சு, ஆனால் வந்து யாரும் இங்கே இல்லை, எல்லோரும் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. டைம் ஆகுது, சும்மா போகலான்னு. ஏன்னா சன்செட் அதுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்னு போயிருப்பாங்க. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியது இருக்குது, சொல்லிட்டே பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது, மைல்ஸ் பெர் ஹவர் மாற்றணும். ஆசை தீர ஓட்டிட்டேன் இதில் கிலோமீட்டரில். ஸோ மைல்ஸ் பெர் ஹவரில் மாற்றிட்டு ஃப்ரீயாக ஓட்ட வேண்டியதான். சரி ஓகே, அதான் இப்போ மாற்றியாச்சு. அண்டு அதுதான் மைல்ஸ் பெர் ஹவர் போதுமா. மைல்ஸ் பெர் ஹவர் இனிமேல் ப்ளர்லாம் பண்ண வேணாம். ஆல்ரெடி பண்ண மாட்டேன் ப்ளரு. ஹலோ, ஏதோ வண்டியாலன் பிரிட்ஜ், அந்த மதுரை பிரிட்ஜில் வந்துட்டு இருக்கேன் ப்ரோ, வந்துடுறேன் இருங்க. என்ன 3 பேர் தனியாக இருக்காங்க போலையா. பறகுதுல
வேற மாதிரி போதில்ல. ரொம்ப நாள் கழிச்சு தனியா ஓட்டுறேனா. கிட்ட சொன்னாரு, பிரிட்ஜு தெரியல எங்கன்னு.